ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன். இன்று உங்களுடன் கொஞ்சம் பேசப்போகிறேன். இன்றைய ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு லீவு நாள். அதனால கொஞ்சம் டைம் கிடைச்சிச்சு. இருந்த போதிலும் என்னுடைய பார்ட்னர் ஒருத்தர் இருக்காரு, என்னை மாற்றுவாரு. அவருக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். மனிதருடைய வாழ்க்கையில நாம எதை எதையோ நாம சிந்திக்கிறோம், நாம எதை எதையோ நினைக்கிறோம், எதை எதையோ நாம செய்து பார்க்கிறோம். அது எல்லாமே நமக்கு சில காலகட்டத்தில் வந்து எப்பவுமே கொஞ்சம் தடங்கலாகவும் இருந்து அது தோல்வியாக முடியும் போது இந்த மனம் படும் வேதனைகள் என்னவென்று யாருக்குமே சொல்ல முடியாத வேதனைகள் மனம் படும். ஆனா இயற்கையிலேயே இந்த மனசுக்கு வந்து உருவமுள்ள ஒண்ணும் இல்லை. ஆனா இந்த மனம் படுத்தும் பாடும் நம்முடைய வெற்றி தோல்விகளுக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் நண்பர்களிலிருந்து மனிதர்களுடைய அனைத்து விதமான குணங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி அரவணைத்து கொண்டு போகும் இந்த மனம் நினைக்குது பாருங்கள். மனிதர்களை மனிதனாகவே எதிரியாக நினைக்கிறது, வேறு யாரையுமே நினைக்க மாட்டேங்குது. ஏனென்றால் ஆடு மாடு மிருகங்களால அது காற்றில் வாழ்கிறது. அது அவர்களால நமக்கு எந்த ஒரு தொந்தரவுமே இல்லை. அன்பு என்ற ஒரு சொல்லு அந்த மிருகத்தை நமக்கு திணித்தால் கூட அது கொடூரமான மிருகமா இருந்தாலும் அன்பை கண்டு நல்ல நமக்கு அன்பு கொடுத்து நமக்கு எந்த ஒரு தீங்குதலும் செய்வதில்லை. நம்மளிடம் அது அன்பை காட்டுகிறது. ஆனால் இந்த மனிதன் மட்டும்தான் பலவிதமான குணங்களோட நண்பனாக இருக்கிறான், கொடியவனாக இருக்கிறான், கோபக்காரனாக இருக்கிறான். திறமைகள் இருந்தவனாக இருந்தாலும் அதை பகைவர் மாதிரி ஓட்டுகிறார்கள். இவர்களுக்கு நான் ஒன்றே ஒன்று கூறுகிறேன், மனிதன் மனிதனிடம் மட்டுமே இந்த குணங்கள் படைத்திருக்கிறது. இவன் ஆக்கவும் அழிக்கவும் பிறந்தவன். இதில் அதிகமாக இறைவனுடைய சக்தியை, அதையும் மீறிய சக்தியை கொண்டவன். இவனிடம் நாம எப்போதுமே அன்பாக இருக்கும்போது அந்த அன்பை தவிர வேறு எதுவுமே நிலவ போவதில்லை. அப்ப நம்முடைய எதிரிகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அந்த அன்புதான். எப்படி இந்த பல்லாண்டு வாழ்ல எம்ஜிஆர் எப்படி ரவுடிகளை வச்சுக்கிட்டு திருத்துவார் பாருங்கள் அன்பால், அந்த மாதிரி இந்த அன்பு ஒன்று மட்டும்தான் உலகத்தில் விலை மதிக்க முடியாத ஒரே ஒண்ணு. இதை நாம அதிகமாக பயன்படுத்தி நட்பாக இருக்கும். நான் உங்கள் நண்பன், உங்களில் ஒருவன். இன்று போய் நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம்.